எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதிலே 32வது வசனத்தை 33வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இயேசுவினுடைய கடைசி நாட்களிலே என்ன நடக்க போகிறது என்பதையும், கடைசி நாட்களிலே நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொன்னா, ஆண்டவர் வருகிற நாட்களை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு வருகிற நாட்களை நீங்கள் அறிவதில்லை. இயேசு வரும் நாளையும் நாளிகையும் ஆண்டவராகிய தேவன் தவிர, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியார்கள். ஆகவே நீங்கள் விழித்திருங்கள். 35வது வசனம் சொல்லுகிறது, வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூடும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இயேசுவினுடைய வருகை சீக்கிரமாய் நடக்க போகிறது என்பதையும், இயேசுவினுடைய வருகையிலே என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதையும், இயேசுவின் வருகையை முன்னிட்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய வருகை காலையோ மாலையோ இரவோ சேவல் கூவும் நேரமோ நடுராத்திரியோ தெரியாது. ஆனா அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். எப்பொழுதும் அவர் வந்தாலும், எப்ப வந்தாலும், இப்ப வந்தாலும், இன்னைக்கு வந்தாலும், சாயங்காலம் வந்தாலும், நாளைக்கு வந்தாலும் அவரோடு போறதுக்கு நீங்க ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். அல்லேலூயா. அதனால நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்லுகிறது. நாம் விழித்திருக்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு எதிர்கொண்டு போக, நாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்பட வேண்டும் என்றும், புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். தொடர்ந்து மத்தேயு 25வது புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். மத்தேயு 25வது புத்தகத்திலே தொடர்ந்து உள்ள பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவினுடைய வருகையிலே முதலாவது அவர் வரும்போது மணவாளனை போல் வரப்போகிறார். ஆயத்தமாய் இருக்கிறவர்களையும் புத்தி உள்ளவர்களையும் அழைத்து சொல்ல போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அவருடைய வருகை எப்படி இருக்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆமென். அன்றியும் 14வது வசனம், பரலோக ராஜ்யம் பிரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஆஸ்திகளை தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கும். 19வது வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று இந்த அடுத்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வருகை வெகு தூரத்திற்கு பிரயாணம் பண்ணின ஒரு எஜமானுடைய வருகை போல் இருக்கும். அவன் வந்து மறுபடியும் எஜமானுடைய வேலைக்காரரிடத்திலே கணக்கு கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரண்டாவது வருகை அல்லது அவருடைய வருகையின் இரண்டாவது முறை அல்லது இரண்டாவது சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் கணக்கு கேட்கிறவராய் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் முதல்ல மணவாளனை போல் வரப்போகிறார் சபையை சேர்ப்பதற்கு. இரண்டாவது கணக்கு கேட்க வரப்போகிறார், அதுவும் சபையை சேர்ப்பதற்கு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறானோ, எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை யாரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறானோ, அப்படின்னா இந்த எஜமானுடைய கையில் இருக்கிற சொத்துக்கள், எஜமானுடைய கையில் இருக்கிற பகுதிகள், இது எல்லாம் எஜமான் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. தன்னுடைய இல்லத்திலே வேலை செய்கிறவர்கள், தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு மாத்திரம் தான் எஜமான் கொடுப்பான். அப்படின்னா இந்த எஜமான் சொல்லக்கூடிய இந்த வேலைக்காரர்கள் என்பவர்கள் வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, இவர்களும் சபையில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, சபையில் இருக்கிறவர்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி யாருக்கு சொன்னார் தெரியுமா? தேவனுடைய சபைக்கு தான் சொன்னார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்கு தான் சொல்லி இருக்கிறார். கடவுள் கொடுக்கக்கூடிய தாளந்துகளை குறித்து கவனமாயிருங்கள். 25வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய் ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாய் கொடுத்து உடனே புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான் இருந்தான். அவன் தன்னுடைய வேலைக்காரர்கள் அழைத்து ஒருத்தரிடத்தில் 5 கொடுத்தார், ஒருத்தரிடத்தில் 2 கொடுத்தார், ஒருத்தரிடத்தில் 1 கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்திலே டேலண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலும் அதே டேலண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 27வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா.
இங்க மறுபடியும் டாலண்ட் என்று சொன்ன கடவுள் அப்புறம் மறுபடியும் சொல்லுகிறார் பணம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ராத்தல் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஏதோ ஒன்றை தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அது சபைக்கா இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அவர் வந்து கொடுத்த காரியத்திற்கு பதில் கேட்க போகிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நல்லா இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 25வது அதிகாரம் அதிலே 15வது வசனத்தை வாசிக்கும் போது 25வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் இந்த 3 பேர்ட்டையும் கொடுத்திருக்கிற இந்த தாளந்து அல்லது பணம் அல்லது பொருள், ஏதோ சொத்து, ஏதோ ஒன்று ராத்தல் என்றும் சொல்லப்படுகிறது. இவைகளுடைய வேதம் சொல்லுது, இவைகள் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இவர்களுடைய திறமையின் அடிப்படையில். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு 5 கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 கொடுத்தார், ஒருத்தனுக்கு 1 கொடுத்தார். 5 கொடுத்தவனுக்கு ஏன் 5 கொடுத்தார்? அவனுக்கு 1 கொடுத்திருக்கலாமே. அவனுக்கு ஏன் 2 கொடுக்காம 5 கொடுத்தார்? அல்லது 2 கொடுத்தவனுக்கு ஏதாவது 5 கொடுத்திருக்கலாமே. இல்ல 1 வேண்டாம், இந்த 1 கொடுத்தவனுக்கு 5 கொடுத்திருக்கலாமே அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? அவன் 5 கொடுத்தவனுக்கு இன்னொரு 5ஐ சம்பாதிக்க திறமை இருக்கிறது. 2 கொடுத்தவனுக்கு இன்னொன்று 2ஐ பெற்றுக் கொள்வதற்கு திறமை இருக்கிறது. 1 கொடுத்தவனுக்கு இன்னொன்றை பெற்றுக் கொள்ள திறமை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் 5 உள்ளவன் மறுபடியும் 5 கொண்டு வந்தா, 2 உள்ளவன் இன்னொரு 2ஐ கொண்டு வந்தா. ஆனா 1 உள்ளவனுக்கு மறுபடியும் அவன் 1 கொண்டு வந்திருக்கணும். ஸ்தோத்திரம். அவன்கிட்ட 5 கேட்கல, அவன்கிட்ட ஆண்டவர் 2 எதிர்பார்க்கல. கடவுள் அவனிடத்துல எதிர்பார்த்தது 5ஓ 4ஓ 3ஓ 2ஓ இல்ல, கர்த்தர் கொடுத்ததனுடைய கணக்கு மட்டும்தான். அல்லேலூயா. எப்பவுமே புரிஞ்சுக்கணும், கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல தான் உங்களுக்கு கணக்கு கேட்பார். எவங்கிட்ட அதிகமா கொடுத்திருக்காரோ அவங்கிட்ட அதிகமா கேட்பார். எவங்கிட்ட கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரோ அவங்கிட்ட கொடுத்ததன்படி கேட்பார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே 48வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவன் எவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட ரொம்ப கொடுத்திருக்கிறேனோ அவங்கிட்ட ரொம்ப கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தனிட்ட 1 தாளந்து தான் கொடுத்தாருன்னா நீங்க அந்த தாளந்தை வச்சு பயன்படுத்துங்க. 2 தான் கொடுத்திருக்கிறாரியா, எனக்கு ரொம்ப எல்லாம் திறமை இல்லை அப்படின்னா அந்த 2ஐயும் பயன்படுத்துங்க. எனக்கு 5 கொடுத்திருக்கிறாருன்னா 5ஐயும் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அதுல 1ஐ பயன்படுத்தாவிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை, அந்த 2ல 1ஐ பயன்படுத்தாவிட்டாலும் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் கொடுத்ததை மறுபடியும் நம்மிடத்துல திருப்பி கேட்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத மறுபடியும் கேட்கிற ஒரு ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்ததை மறுபடியும் கேட்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா 1 தாளந்து உள்ளவன் யோசிச்சா அவனுக்கு 5 இருக்கு, பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கிறான், பயங்கரமா வியாபாரம் பண்றான், பயங்கரமா கிரியை செய்கிறார். 2 இருக்கவனை பார்த்தா அவன் அதிகமா கிரியை செய்கிறார். இவங்கிட்ட எல்லாம் நம்ம சேர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒளிச்சு வச்சுட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் நம்ம அப்படிதான் பண்றோம். என்ன பண்றோம் தெரியுமா? யாரையெல்லாமோ பார்க்கிறோம், யாரையெல்லாமோ யோசிக்கிறோம், இவங்களை பார்த்து நாம என்னெல்லாமோ செய்ய போறோம். இல்ல, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதன்படி ஓடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வெப்ராளப்பட்டு ஓடுறதெல்லாம் ஒரு நாள் பிரச்சனையில நிற்கும். சோத்திரம். அல்லேலூயா. சிலருக்கு ஒரே அவசரம், பயங்கரமா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நொடுக்கணும் அப்படி பண்ணணும்பா, கடைசியில 1 மாசம் கூட தாண்டாது திடீர்னு ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள். அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், அதை ரிசீவ் பண்ணத்தக்கதாய் ஓடுங்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்கள் ஓட்டத்தை குறித்து கவனமாயிருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் தந்திருக்காரோ அது உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பெற்றோர்களா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் வெறும் என்னுடைய திறமை மட்டுமல்ல. அதனாலதான் ஆண்டவர் பணம் என்று 2வது சொல்லி இருக்கிறார்.
சில நினைக்கிறாங்க திறமையை தான் பயன்படுத்தணும். இல்ல, கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கிற எதுவா இருந்தாலும் அதை குறித்து கடவுள் ஒரு நாள் உங்களிடத்துல கேட்பா. உங்க மனைவிய, உங்க பிள்ளைகளை, உங்க பெற்றோர்களை, உங்க புருஷரை, உங்க சபையை குறித்து கூட கேட்பார். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. அநேக நினைக்கிறாங்க பாஸ்டர்கிட்ட கேட்பாரு. சோத்திரம். அல்லேலூயா. லோக்கல் ஆபீசர்கிட்ட எல்லாம் கேட்க போறாரு. கண்டிப்பா கேட்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரன்ட்ட கேட்பாரு. கண்டிப்பா கேட்பாரு. ஆமென். கோயில் பிள்ளைகிட்ட கேட்பாரு. அல்லேலூயா. ஒழுங்கா வந்து பெல் அடிச்சியடான்னு கேட்பாரு. அல்லேலூயா. லோக்கல் ஆபீசர்ஸ் கேட்பாரு. ஒழுங்கா வேலை செஞ்சீங்களா? என்கிட்ட கேட்பாரு. ஒழுங்கா பிரசங்கம் பண்ணீங்களா? ஆமென். கோம்லி செக்ரட்டரி ட்ரெஷரர்ட்ட கேட்பாரு. ஒழுங்கா வேலை செஞ்சீங்களா? ஆண்டவராகிய தேவன் எல்லார்ட்டையும் கேட்பார். பல பேர் நினைக்கிறாங்க நல்ல வேலை நான் லோக்கல் இல்ல. அல்லேலூயா. ஆனா அதுக்கு மேல கர்த்தர் உங்ககிட்ட கேட்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரிடம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதனால தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தணும். பயன்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்தது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுல ஆண்டவருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 21வது வசனத்திலையும் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 21, 23லையும் எஜமான் வந்து சொல்லுகிறார். ஆமென். அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. 23 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதே வசனம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ரெண்டுல என்ன சொல்றாரு? கொஞ்சத்துல உண்மையா இருந்த அதனால பிரவேசி. 5 கொடுத்தவன்ட்ட சொல்லி இருந்தா நியாயம், ரைட்டு தானே? அவன் பரவாயில்லடா நீ 5 கொண்டு வந்திருக்க. ஆனா 2 கொடுத்தவன்ட்ட அதே தான் சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த கொஞ்சம் என்கிறதனுடைய அடையாளத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா அந்த மனிதன் கரெக்டா வாழுவான். சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும் அவர் சொன்னாரு, தம்பி நம்ம கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும் தம்பி. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும். கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு, அதுல கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும். உண்மையில நான் இந்த வசனத்தை கொண்டு யோசிச்சேன். எனக்கு வேதத்தின் வெளிச்சம் வர வேண்டும் என்று என்னுடைய மைண்ட் என்கிட்ட கேட்டே இருந்துச்சு. எப்பா 100%ல கொஞ்சம் நல்லா இருந்தா போதுமா? 50% இருந்தா போதுமா? 75% இருந்தா போதுமா? அல்லது 80% இருந்தா போதுமா? அப்படிங்கறது என் மண்டையை போட்டு நான் குழப்பி இருக்கும்போது வேதத்துல ஒரு ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையா இருக்கிறார், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறார். வேதம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் என்கிறதன் அடையாளத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு. இந்த கொஞ்சம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? 100%ல 50 அல்ல, 100%ல 70 அல்ல, 100%ல 80 அல்ல. கொஞ்சம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அமை கொடுக்கப்பட்ட கொஞ்சம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீ அநேகத்துல உண்மையாய். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தந்ததுல உண்மையா இருந்தா இன்னும் நீ உண்மையா இருப்ப. அதனாலதான் அவனை பார்த்து சொன்னாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய். 5 என்பது பெருசு இல்ல. அல்லேலூயா. 100க்கு 5க்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? 5 என்பது ரொம்ப பெருசு இல்ல, 2 என்பதும் பெருசு இல்ல. அவன் கம்மியா தான் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல கம்மியா தான் கொடுத்திருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தையும் முழுமையாய் பயன்படுத்தினார்கள். கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை சரியாய் பயன்படுத்தினார்கள். கீழ வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? கொஞ்சத்துல உண்மையா இருக்க தெரிஞ்சவன் அநேகத்தை கொடுத்தாலும் உண்மையா இருப்பான். கொஞ்சத்திலே அவன் நன்றா இருக்க தெரிஞ்சவன் அநேகத்துல கொடுத்தாலும் நன்றா இருப்பான். அல்லேலூயா. சோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடவுள் உங்க கொடுக்கக்கூடிய கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா தான் கடவுள் உங்களை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல சிலர் பாருங்க, பயங்கரமா ஜெபம் பண்றத பார்த்திருக்கிறேன், பயங்கர உபவாசம் இருக்கிறத பார்த்திருக்கிறேன், கடவுளை நான் அப்படி பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தணும். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா நான் எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வரவே மாட்டேங்கிறார். அல்லேலூயா. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், வாங்க ஐயா உங்க மரமே சரியில்லையே. அல்லேலூயா. ஆமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் அடுத்த வசனத்துல சொல்லுது, யார் உங்களை நம்பி என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, மெய்ப்பொருளை ஒப்பு கொடுப்பார்கள். மெய்ப்பொருள் என்பது பரலோகத்தின் காரியம். உலகத்தின் வேலைகளிலே நாம உண்மையா இல்லாவிட்டால் பரலோகத்தின் தரிசனங்களும் பரலோகத்தின் கிருபைகளும் பரலோகத்தின் வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்படுவது எப்படி கொடுக்கப்படும்? அல்லேலூயா.
ஆமே, சொந்த மனைவிக்கு உண்மையா இல்ல, புருஷனுக்கு உண்மையா இல்ல, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்ல, பெற்றோருக்கு உண்மையா இல்ல, சபைக்கு உண்மையா இல்ல, ஆராதனைக்கு உண்மையா இல்ல, ஜெபத்துல உண்மை இல்ல. அல்லேலூயா. பாதி பேர் ஜெப நேரத்துல எங்கே போறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாதி பேர் ஜெப நேரத்துல கண்ணை திறந்துட்டு நிக்கிறோம். பாதி பேர் ஜெப நேரத்துல ஆமே பக்கத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். உண்மை, கடவுள் நீங்க செய்கிறத உண்மையா செய்யணும்னு விரும்புறார். ஜெபம் பண்ணா உண்மையா செய்யுங்க, ஆராதிச்சா உண்மையா செய்யுங்க, பைபிள் படிச்சா உண்மையா செய்யுங்க, சபைக்கு வந்தாலும் உண்மையா செய்யுங்க. சபையில உங்க மனசு ஆத்மாவும் சபைக்குள்ள இருக்கட்டும். அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் என்ன சொல்றா தெரியுமா? உண்மையை எதிர்பார்க்க ஒண்ணு செஞ்சாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவாதத்துல நீங்க சரியா இருந்தா தான் அடுத்த பலன் ஆண்டவர் நமக்கு தருவார். நல்லா சரியா இல்லைன்னா நீங்க 1000 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், அங்க இருந்து வராது. அல்லேலூயா. அவர் ஏமாந்து போற கடவுள் அல்ல, ஏமாத்தவும் முடியாது. அவரை கண்ணீர் வடிச்சு கதறினாலும் ஏமாத்த முடியாது. என்ன செஞ்சாலும் அவர் முதல்ல பாக்குறவங்க இருதயத்தை. அல்லேலூயா. எதை பார்க்காரு தெரியுமா? நீங்க என்னத்தான் பேசுங்க, என்னத்தான் சொல்லுங்க, ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தான் பாக்குறாரு. இருதயத்தில் உண்டாகிற வாஞ்சை தவிர வேற ஒன்றையும் கடவுள் பார்ப்பதில்லை. நீங்க ஜெபம் பண்றது உண்மைதான், ஆமே, காத்திருப்பது உண்மைதான், உபவாசம் இருக்கிறது உண்மைதான். அதனால நீங்க கட் பண்ணாதீங்க. ஆனா இருதயத்தை சரி பண்ணிட்டு செய்யுங்க, டபுள் மடங்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம நான் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம நான் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற கொஞ்சத்துல உண்மையா இருங்கள். அடுத்து ஆமென், லூக்கா சங்கீதம் மத்தேயு 25 திருப்புங்க. அடுத்தது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆமென். மூன்றாவது ஒரு மனிதனை பார்க்க போகிறார். 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 24வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. மூணாவது ஒருத்தர் வந்து அழகா சொல்றாரு, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற ஆளு, நீ சாதாரண ஆள் இல்ல, நீ பயங்கர பொல்லாதவன் என்று நான் எனக்கு தெரியும். ஆமே, நீ பயங்கரமான ஆளு. ஆமே, நீங்க தெளிக்காத இடத்துல எல்லாம் கொண்டு வாம்பாங்க. அதனால இதான் வச்சிருக்குங்க உங்களுக்குள்ளது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளத வச்சிருக்கான்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கேன்? எஜமா, நல்ல பையப்பா, நீ அழிக்காம கொண்டு வந்திய, உனக்கு நான் இனி எஜமானுடைய சந்தோஷம் இல்ல, இன்னும் மேல தருவேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஆனா ஏன் ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்பது சாதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஓமை அல்ல. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், சும்மா சொல்லப்பட்ட ஓமை அல்ல. ஏன்னா 25வது அதிகாரம் 30வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் 30வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? இவனை நீங்க போட வேண்டிய இடங்க தெரியுமா? அவன் இருளிலே போடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்த மனிதனை பிடிச்சு புறம்பான இருளிலே போடுங்க. அப்ப புறம்பான இருள் என்று சொன்னால் எது? நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாய்கள் உண்டு, சூனியக்காரன் உண்டு, விபச்சாரக்காரன் உண்டு, கொலைபாதகன் உண்டு, விக்கிரக ஆராதனைக்காரன் உண்டு, பொய் செய்கிறவன் உண்டு, பொய் பேசுகிறவர்கள், பொய்யை விரும்பி நடப்பிக்கிறவர்கள் உண்டு. அவங்க கூட ஒரு தாளந்து பெற்றவனும் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இவங்க கூட ஒரு தாளந்து பெற்றவனும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இயேசு சொன்னது என்ன தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும் இருந்த இடத்துல ஒருவேளை எஜமான் தன்னுடைய தோட்டத்தின் வெளியே தள்ளி இருக்கலாம், எஜமான் அவனை தன்னுடைய பிள்ளையாய் சேர்க்காம இருந்திருக்கலாம். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவனை நரகத்துல போடுங்க. அல்லேலூயா. ஒரு நரகத்துல ஒரு மனிதன் போடக்கூடிய அளவிற்கு இவன் ஏன் இவ்வளவு பாவம் செஞ்சான்? நல்லா புரிஞ்சுக்கணும். 25வது வசனத்துக்கு வாங்க, 25வது அதிகாரத்துக்கு வாங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் சொன்ன வார்த்தையை வச்சு சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியும். உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். சோத்திரம். அப்படியே நீங்க மேல வசனங்களை வாசிச்சு பாருங்க. 20வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு, 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. 22வது வசனம் சொல்லுது, ஆண்டவரே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. இவன் என்ன சொல்றா? ஆண்டவரே, உம்முடையதை வாங்கிக்க. அல்லேலூயா.
அவன் ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் சொன்னா, கடவுளே எனக்கு இதை தந்தீங்களே, அல்லேலூயா, எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தீங்களே, எனக்கு இப்படிப்பட்ட ஆராதனை தந்தீங்களே, எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தந்தீரே, எனக்கு இப்படிப்பட்ட மகிமையை தந்தீரே, யாருக்கோ இல்லாததெல்லாம் எனக்கு தந்தீரே. இவன் சொன்னா, எனக்கு போய் தந்தீரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவை புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிருபைகளையும் வல்லமைகளையும் மகிமைகளையும் பிரசன்னத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் அலக்களிக்கிற அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேருக்கு கொடுக்கப்படாத தேவ வார்த்தை, எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய மகிமை, எத்தனை பேர் காத்திருந்து இன்னும் அனுபவிக்காத தேவ பிரசன்னம், எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் ஆமை முட்டுக்குத்தி நடந்து ஆமை பெற்றுக்கொள்ளாத கிருபைகளை எல்லாம் ஜனங்களுக்கு தேவன் தரும்போது அந்த அந்த அபிஷேகத்தை, அந்த வார்த்தைகளையும் அந்த வல்லமைகளையும் அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அமை உம்முடையதை வாண்டுனா வாங்கிக் கொள்ளணும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த பெரிய பொக்கிஷத்தை அமை அசால்ட்டா நினைச்சான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை பெரிய மதிப்பென்றோ பெரிய உயர்ந்த பதவி என்றோ எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிருபை என்று நினைக்காம அதை ஒரு அசால்ட்டா எண்ணினா, அற்பமா எண்ணினான். அதான் அதனுடைய அர்த்தம். அவன் பயன்படுத்தாததற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எஜமான் வரும்போது கொடுக்கணும் என்கிற அவனுடைய எண்ணம் அல்ல. எஜமான் வரும்போது எஜமானனுக்காக ஏதாவது செய்யணும் என்கிற எண்ணம் இல்ல. ஏதோ கொடுத்துட்டார், அதனால அவன் என்கிட்ட கேட்கும் போது சும்மாலாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அசால்ட் தன்மை, பொறுப்பற்ற தன்மை, கடமையற்ற தன்மை, இதுதான் அவனை நரகத்துக்கு கொண்டு போச்சு. கடவுள் உங்களை வைக்கிற இடத்துல கடமை உணர்வோடு இருங்க. கடவுள் உங்க வைக்கிற இடத்துல ஆமென் ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. கடவுள் உங்க வைக்கிற இடத்துல உங்களுக்கு தருகிற கிருபைகளை ரிசீவ் பண்ணுகிற லெவல்ல இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய லெவல்ல இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எனக்காக தான் சொல்லப்படுகிறது என்கிற அந்த ரிசீவ் மைண்டோடு இருப்பீங்கன்னா தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களை நித்தியத்தின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவா, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவா. எத்தனை பேசி, எத்தனை சத்தியம் சொல்லி, எத்தனை மகிமையை கண்டு, எத்தனை அபிஷேகம் வெளிப்பட்டு, எத்தனை முறை ஆவியானவர் ஈட்டி மாறி குத்தியும் என்னுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்றார் ஆண்டவர் சொல்லுவார், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே நான் உன்னை கொண்டு போடுவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தினுடைய ரகசியங்களை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இதை சும்மா சொல்லல. இவனுடைய வாழ்க்கையில அவன் சொன்னா, எனக்கு நீங்க இப்படி ஒரு பெரிய பொக்கிஷத்தை தந்தீங்களே, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தீங்களே. ஆனா இவன் சொன்னா, அந்த பாக்கியம் அல்ல இது, இது ஏதோ கொடுத்தாங்க. அல்லேலூயா. எப்படி வாழ்றீங்க, எப்படி செய்கிறீங்க, எப்படி ஆண்டவருக்காக ஓடுறீங்க, எல்லாவற்றையும் குறித்து கவனமா இருங்க. ஏதோ வாழணும் என்பதற்காக வாழாதீங்க, இப்படித்தான் வாழணும் என்பதற்காக வாழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரம், அதிலே ஆமென் ஆண்டவருக்கு மகிமை 19வது வசனம் சொல்லுகிறது. ஆமென் 25வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரன் ஆமென் ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆமென் 2வது வருகையிலே ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்க வேண்டிய முக்கியமான காரியம் கணக்கு. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் கணக்கு கேட்கிற கடவுளா இருக்கிறார். ரோமர்கள் இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 14வது அதிகாரம் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் இந்த நிருபம் 14வது அதிகாரம் 11, 12 ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாய் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருத்தனும், நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஊழியக்காரன், சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய கோயில் பிள்ளை, சபையில இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள், இவங்க மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட எல்லா மனிதர்களும் எல்லாரும் ஒரு நாள் கணக்கு கொடுத்துதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க யாருடையவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ், நீங்க யாருடையவர்கள்? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். உண்மைதானே? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பூமி யாருடையது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியில நீங்க சொத்து வாங்கி இருக்கலாம், இந்த பூமியில நீங்க இடம் வாங்கி இருக்கலாம். அந்த இடத்தை நீங்க நல்லா பண்படுத்தி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி ஒரு வியாபாரத்தை தொடங்குங்க. வியாபாரத்தை தொடங்கும் போது உங்க வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஐயா போல ஆட்கள் வந்து நிற்பாங்க. என்ன கேட்பாங்க? டாக்ஸ் கட்டினியா? அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வாங்கின வீடு, என் பைசா, என் சொத்து, நான் எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? அவன் சொல்ல ஜிஎஸ்டி போட்டு மொத்தமா வாங்கிட்டு தான் போவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன் கட்டுறீங்க?
கட்டுறீங்க, ஏன் கட்டுறீங்க, உங்க இடம் தானே, உங்க நிலம் தானே, உங்க வியாபாரம் தானே அப்படின்னா இந்த இடத்திற்கு எல்லாத்திற்கும் அதிகாரி இந்தியாவின் தலைவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அந்த தலைவருக்கு நாம செஞ்சுத்தான் ஆகணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் எனக்கு தசமபாகம் கொடுக்கிறாரு, ஏன் உன்னுடைய வருமானத்தின் பலனை கொடுக்கிறாரு? இந்த உலகம் கடவுளுடையது. ஆமே, இந்த உலகத்தினுடைய வருமானங்கள் கடவுளுடையது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம் எல்லாம் இயேசுவால் உண்டாக்கப்பட்டது. அதற்கு உரிமைக்காரர் இயேசு. இதிலே சம்பாதிக்கிறவர்கள் நீங்களா இருந்தாலும் அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்ததும் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்க வேண்டியது எனக்கு கொடு. நாம அவருடைய சொத்துல வேலை செஞ்சுட்டு அவருடைய சொத்துல பணத்தை சம்பாதிச்சுட்டு சொல்றோம், நோ, எனக்கு தரணும். அல்லேலூயா, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், உலகத்தில் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுளுக்கு உரியவர்கள். கடவுள் நம்மை படைத்து எதற்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, நம்மை இஷ்டப்படி செய்வதற்கல்ல. பிரசங்கியின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், பிரசங்கியின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி புஸ்தகம், ஆமே, நீங்கள் வாசித்தால் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டு, உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க நல்லா இருக்கா பாத்துக்க, இருதயம் பூரிப்பா இருக்கா, செஞ்சுக்க, எப்படி வேணாலும் நடந்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நீ ஒரு நாள் அவர் முன்னாடி நிக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பக்கத்து உங்களை தட்டிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணும். தட்டிட்டு சொல்லுங்க, நல்லா தட்டுங்க, ஒரு நாள் இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. இளமையில் சந்தோஷப்படு, வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியில் நட. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பிலே நீங்க எங்க போனாலும் விட மாட்டார். ஸ்தோத்திரம், எங்க போனாலும் விட மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பைபிள் சொல்லுது, சமுத்திரம் கணக்கு கொடுக்குதுங்க, சமுத்திரம் கணக்கு கொடுக்குது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? மரணம் பாதாளம் கணக்கு கொடுக்கிறது, பூமி கணக்கு கொடுக்கிறது. எங்க போய் உங்களை புதைச்சாலும் எரிச்சாலும் உங்களை பொரிச்சாலும், அல்லேலூயா, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சிலரை புதைக்கிறோம், சிலரை எரிக்கிறோம், சிலரை பொரிக்கிறோம், சிலரை அவிக்கிறோம். எங்க வச்சாலும் ஆண்டவர் சொல்ற அவ்வளவும் கொண்டு கொடுக்கும். பாதாளம் சொல்லும் 35,000 பேர் ஆமே பாதாளத்துல கிடந்தாங்க ஐயா, சும்மா சொல்றேன். ஆமே, சமுத்திரம் சொல்லும் சுனாமியில 2 லட்சம் பேர் செத்தாங்க ஐயா, நான் தர்றேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமே, அப்புறம் நிலம் சொல்லும் என்னிடத்துல இவ்வளவு பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க, கொடுத்துரும். பூமியிட்டே கேட்பாருன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டாரா? பூமியிட்ட கேட்பாரு, உங்ககிட்ட கேட்க மாட்டாரா? அவர் படைச்ச உலகத்துல இஷ்டம் போல வாழ்றதுக்கல்ல, அவர் படைச்ச உலகத்துல அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ்வதற்காய் உருவாக்கல, எப்படி வாழ்வதற்காய் மனுஷனை ஆண்டவர் படைக்கல. இஷ்டம் போல நடப்பதற்காய் தேவன் மனிதனை உண்டாக்கவும் இல்லை, தேவன் மனிதனை படைக்கவும் இல்லை. அவருடைய சத்தியத்தின்படியும் அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவருடைய நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. அவருடைய பார்வைக்கு மறைவாய் சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் நிர்வாணமாயும். யாருக்கு முன்னாடி நீங்க மறைக்கலாம்? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைகள் மறைக்கலாம். இப்படி சொல்லும் போது பிள்ளைகள் என்ன பார்க்க மாட்டாங்க, பார்த்தாங்கன்னா நல்லவர்கள். பாக்கீங்களா? ஒரு 2 பேர் பார்க்கல. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு உங்களை மறைக்கலாம். இருதயத்தின் ஆழத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு சொல்ல வேண்டியது இல்ல. இங்க மாத்தி மாத்தி நீங்க உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் மறைக்கலாம். ஏன் பாஸ்டருக்கு கூட மறைக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
உலகத்தில் இருக்க எந்த மனிதனுக்கும் மறைக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் நிர்வாணமாயிருக்கிறது. அல்லேலூயா. அங்க இருந்து அவர் பார்க்கும்போது நேர இருதயம் தெரியும். அங்க இருந்து பார்க்கும்போது இருதயத்தின் எண்ணங்கள் ஃபுல்லா தெரியும், இருதயத்தின் ஆழங்கள் ஃபுல்லா தெரியும். உங்களுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அல்லேலூயா. நாம கணக்கு கொடுக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? அவருக்கு தான். அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு முன்னாடி நான் ஓப்பனா இருக்கு. உங்களுக்கு முன்பா பலதை மறைச்சிட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போலாம். எனக்கு தெரியாம நீங்க பலதை மறைச்சிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு போலாம். ஆனா இயேசு இங்க வந்திருக்கிறவரு ஓப்பன் ஹார்ட்டை பாக்குறாரு, உள்ள திறக்கப்பட்ட இருதயத்தை பாக்குறாரு. உள்ள அதை தான் சொல்றாரு, கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சோத்ரா. அல்லேலூயா. யாருமே தப்ப முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் வருகையில ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராய் வருவார். ஆமென். அல்லேலூயா. அதிலும் சபை ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் சும்மா வாங்கல, நம்ம எல்லாம் ரத்தத்தை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் எப்படி கொடுத்திருக்கிறாரு? புறஜாதியா செய்கிறது மாதிரி செஞ்சிட்டு இருக்காதீங்க. நமக்கு தண்டனை ஆக்கினை அதிகம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு கூட தெரியாது. நான் வாசித்த அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. அதுல 11வது அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுல நீங்கள் வாசித்து பாருங்க. அதுல எழுதப்பட்டிருக்கிறது 45 எழுதப்பட்டிருக்கு. அந்த ஊழியக்காரன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர்கள் அடிக்கவும் புசித்து குடித்து வரிக்கவும் தலைப்பட்டான். அவன் நினையாத நாளிகையிலும் அறியாத வேளையில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பார். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரர் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுமானவர்களை செய்கிறவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரே அடிதான், அதனால நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். இல்ல, இங்க பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? தண்டனைகளுடைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இயேசு சொன்னாரு, ஆமென், நீங்க அதிக ஆக்கினை அடைவீர்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்த்து என்ன சொன்னாரு? அதிக ஆக்கினை அடைவீர்கள். அப்போ குறைஞ்ச ஆக்கினை இருக்கா? இருக்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி சில அடிகள். அடுத்து அதே வசனத்தில் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் செய்யாதவன் எவனோ ஏதுவாரங்களை செய்யாதவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறோம் அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்கள் அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. புறஜாதிகளை விட கிறிஸ்தவர்களுக்கு அடிகள் அதிகம். புறஜாதிகளை விட தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் தண்டனை அதிகம். புறஜாதிகளை விட தேவனுடைய பிள்ளைகள் தான் அதிக கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் புறஜாதிகளை விட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தண்ணி அடிக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் கழுவப்படாமல் தண்ணி அடிக்கிறார்கள். நாம் கழுவப்பட்டு குண்டடி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர்கள் கழுவப்படாமல் குண்டடி சொல்லுகிறார்கள். நாம் கழுவப்பட்டு என்ன செய்கிறோம்? எல்லாம் செய்கிறோம். அவங்க கழுவப்படாம செய்கிறோம். நாம ஜோமணி செய்கிறோம். அவன் ஜோமனாம செய்கிறான். அல்லேலூயா. நம்ம துள்ளி குதிச்சுட்டு செய்கிறோம். அவன் துள்ளி குதிக்காம செய்கிறான். அப்ப ஆண்டவர் பாப்பார், டேய், நீ என் சமூகத்துல உட்கார்ந்து ஆராதிச்சு துள்ளி குதிச்சு பாயையும் சேரையும் உடைச்சிட்டு என் சத்தியத்தை தூக்கிட்டு நடந்த ஒன்னத்தான் முதல்ல நியாயந்திக்க போறேன். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேதுரு புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 4வது அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 4:17 என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதா? தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் என்றால் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 9வது அதிகாரம் எல்லாம் திருப்பினீங்களா பிள்ளைங்க? எல்லாரும் பெரியவர்கள் எல்லாம். எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் 967 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய்
போய் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படும் சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவர்கள் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று விடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே. எங்க துவங்கணுமா? எங்க துவங்கணுமா? அதுல இன்னும் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த தம்பி, நமக்கு கொஞ்சம் கஷ்டம், லோக்கல் ஆபீசர் தொடங்கினாங்க. அல்லேலூயா, ஐ ஆம் சோ சாரி. அல்லேலூயா, சொல்லுவதில் ரொம்ப வருத்தப்படுகிறேன். பைபிள் எசேக்கியேல் புத்தக தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆகையால் ஆலயத்துக்கு முன்னாடி இருந்த மூப்பர்கள் யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் இல்ல. அல்லேலூயா, நீங்கள் உங்களை தான் சொல்றேன். மூப்பர் இடத்துல தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா, வெட்டு யாருக்கு விழுந்தா அப்புறம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா, முதல் வெட்டு. ஆமே, ஸ்தோத்திரம். ஒரே வெட்டு. ஆமே ஆமே, 2 துண்டு. அல்லேலூயா, கர்த்தர் நம்ம பார்த்து கேட்கிறார், அம்மா ஐயா உங்க பொறுப்புல எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஆராதனையில் எப்படி இருக்கீங்க? உங்க ஜெப நேரத்தில் எப்படி இருக்கீங்க? சபைக்கு வர்றதுல எப்படி இருக்கீங்க? வெட்டு ஆயத்தமா இருக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து வெட்ட போறாங்க, அது மட்டும்தான் மீதி. அல்லேலூயா. அப்ப நாங்க சபையை நல்ல சபை கட்டினா ஐயா, பால்கனி எல்லாம் வச்சா ஐயா, அம்மை கொண்டாட போறோம், 1 வருஷம் ஒன்னும் நடக்காது அவர்கிட்ட. அல்லேலூயா, சோத்திரம். ஒன்னும் நடக்காது. உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தீங்க? உங்க வாழ்க்கையில கடவுள் வைத்திருக்கிற சபைக்கும் அந்த உலகத்திற்கும் உங்க குடும்பத்திற்கும் எப்படி இருந்தீங்க? அல்லேலூயா. நீங்க கொடுத்துதான் ஆகணும். இல்லையா எனக்கு கொடுக்க முடியாதுயா, நான் இப்படியெல்லாம் தர முடியாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லலாம். அல்லேலூயா, இயேசுட்ட சொல்ல முடியாது. எழும்புமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.